எங்க கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்பயுமே நன்றி மறக்காதவருங்க. உண்மையிலேயே பாருங்க, தன் கடந்து வந்த பாதைய வந்து பலமுறை அவர் சொல்லியிருக்கிறாரு. எஸ்சி அவர்கள வந்து ரொம்ப பெருமைப்படுத்துவாரு. எங்களுடைய என்னுடைய வந்து இயக்குனர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் அப்படின்னு ரொம்ப புகழக்கூடிய ஒரு மனிதர் எங்க கேப்டனு. சொல்றாரு பாருங்க, அதாவது முதல் 3 படம் வந்து ஹீரோவா நடிச்சாங்க, ஓடலங்க. அப்புறம் தான் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து இயக்கிய படம் வந்து சட்டம் ஒரு இருட்டர் அப்படிங்கிற படத்த இயக்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அதிலிருந்து கேப்டன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க. இருந்தாலும் ஒரு 18 படத்துக்கு மேல நடிச்சுட்டு, திருப்பி வந்து அந்த ஒரு தொய்வு நிலை ஏற்படுது. அப்பவும் வந்து புரொடியூசர்லாம் வர்றாங்க. "ஐயோ! பிசினஸ் இல்லங்க" அப்படின்ட்டு போயிர்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு. எனக்கு அதாவது நல்லா ஓடினாலும் கூட ஒரு இடத்துல தொய்வு ஏற்பட்டா, என்னைய வச்சு பணம் எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியல அப்படின்னா விட்டுட்டு போயிருவாங்க. இது வந்து வர்த்தக ரீதியா வந்து புரொடியூசரோட பார்வை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணிட்டு சொல்றாரு. அதற்கு பிறகு சாட்சி அப்படிங்கிற எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் திருப்பி எனக்கு ஒரு படம் குடுத்து, சாட்சி அப்படிங்கிற படத்த குடுத்து, என்னைய மிகப்பெரிய திருப்பி ஒரு பெரிய ஹீரோவாக்குனாரு. உண்மையிலேயே பாருங்க, இந்த காலத்தில தன்னை வளர்த்து விட்டவங்கள யாருமே பெருசா சொல்றது இல்லங்க. கேப்டன் அவர்கள் வந்து எஸ்.ஏ.ய தன்னுடைய குருநாதரா தான் கடைசி வரையும் அவர பாவிச்சாரு. அதே நேரத்தில அந்த எஸ்.ஏ.சி அவர்களும் தன்னுடைய குழந்தை மாரி தான் அவர வந்து விஜிமா, விஜிமா அப்படின்னு தான் எங்க கேப்டன வந்து அவரு பார்த்துக்குவாரு. எப்படி விஜய் வந்து ஒரு புள்ளையோ, தன்னோட மூத்த புள்ள வந்து விஜயகாந்த் அப்படின்னு தான் அவர் நெனச்சாருங்க. அதுதாங்க அவ்வளோ பற்றுதல். எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து அவங்க வந்து ஒருங்கிணைந்து புரட்சி கலைஞர், புரட்சி இயக்குனர் அப்படிங்கிற 2 பேருக்கும் பட்டம் கிடைச்ச படங்கள்ங்க அதெல்லாம். அப்படி ஒரு வசனங்கள்லாம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்பா பிச்சிருவாரு. மிகப்பெரிய ஒரு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர். ஏன் இவங்களோட ஒத்து போனதுன்னா, பாசம் மட்டும் இல்லங்க. பாசத்துக்கே அடிகோல் ஒண்ணு வேணும்ல. தேசப்பற்றுங்க, சமூக நலன்ங்க. இதெல்லாம் இவங்க 2 பேருமே ஒத்த கருத்து. அதனால தான் இவங்களோட பிடிப்பு அதிகமானது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு 2 பேரும் சேர்றதோ, ஒரு ஒரு கூட்டத்த சேர்க்க முடியுமோ அப்டின்னா பார்த்தா, அவங்களுக்கான சிந்தனை, என் தலைவன் இவன் தான் அப்டின்னு பார்க்குறதுக்கு, தன்னோட சிந்தனை சரியா இருக்கு. இந்த சிந்தனைய நம்ம பின்பற்றலாம். என்னோட சிந்தனை மாரியே இருக்கே அந்த சிந்தனை. அப்டிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அப்பதான் வந்து 2 பேரையும் இணைக்கும். ஒரு பெரிய பாலமா இருக்கும். இதுல தான் அதிகமா நம்ம பயணிக்க முடியும். இவர் சோறு போட்டாரா, அவரு சோறு போட்டாரா அப்டின்ட்டு அது மட்டுமே இல்லாமங்க, சிந்தனை சரியா இருக்கணுங்க. அதனால தான் இவங்க அதிக நாள் பயணிச்சு கடைசி வரைக்கும் பின்னி பிணைந்து இந்த சினிமாவுல பயணப்பட்டாங்க. அதனால தான் 2 பேருக்கும் வரலாறா இன்னைக்கு இருக்கிறாங்க. பெரிய விஷயம். எஸ்.ஏ.சி அவர்கள் அவ்வளவு புகழ்வாங்க விஜயகாந்த. கேப்டன் அவர்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. இந்த குருநாதர் குருநாதர்ன்னு புகழ்வார். அதற்கு பிறகு தான் விஜய் அவர்கள் வந்து கஷ்டப்பட்ட காலங்கள்ல, அதாவது படங்கள் சரியா ஓடாத காலகட்டங்கள்ல, செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்த அதில நெறைய கதைகள் இருக்கு. எப்படி வந்து அந்த படத்துக்குள்ள அவரு நடிக்க வந்தாருன்னு, அதெல்லாம் வந்து எஸ்.ஏ.சி அவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க கேப்டன. உண்மையிலேயே வேற யாரும் செய்ய மாட்டாங்க. விஜயம்மா எனக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. என்னைய வந்து நடிக்கணும்னு சொல்லும்போது, என்னைக்கு கால் ஷீட்டுன்னு கேட்டவரு கேப்டனு. அப்படிப்பட்ட மனுஷன் அப்பா! அப்படின்னு நன்றி மறக்காத ஒரு மனிதர் அப்படின்ட்டு எஸ்.ஏ.சி அவர்கள் பலமுறை புகழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவரு கேப்டனு. ஏன் நான் வந்து இந்த நிகழ்வ இங்க பதிவு பண்றேன்னா, எப்படி இக்கட்டான சூழ்நிலையில கேப்டனைய பல படங்கள் குடுத்து தன்னை நிறுத்துனது வந்து எஸ்.ஏ.சி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றாரோ, அதே மாரி இன்னைக்கு எஸ்.ஏ.சி அவர்கள் வந்து விஜய் ஒரு தடுமாற்றத்தில இருக்கிற இந்த நேரத்தில எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள வந்து விஜய் பயன்படுத்திக்கிட்டாருன்னா, அதாவது தனது அப்பா அப்படின்னு மட்டும் நெனைக்காம, ஒரு தோழனா நெனச்சுக்கலாம். ஏன்னா, இங்க வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிருவாங்கங்கிற பயத்திலேயே அவர் இத சேர்க்க மாட்டேங்கிறாரு. உண்மையிலேயே அரசியல் பக்கபலமா இன்னைக்கு தேவை வந்து யார் தெரியுங்களா? எஸ்.ஏ. சந்திரசேகர் தேவை. அவர் மட்டும் கூட இருந்திருந்தா, அந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நிகழ்ந்திருக்காது. அவர் 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 வகுத்திருக்கிற பாதையே வேறையா இருந்திருக்கும். ஆனா, அத வந்து விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரோ! அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. இனிமேலுக்கும் அந்த தவற பண்ணாம, ஒரு குருநாதரா அவர வந்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா, விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்கிறார்ன்னா, அதில முக்கிய பொறுப்பு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருக்கு இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல கதைய கேட்டு, சரியான கதைய தேர்ந்தெடுத்தனால தான் பூவி உனக்காக நமக்கு வந்துச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம காதலுக்கு மரியாதை நம்மளுக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட கதைகள்லாம் கேட்டு, அத நடிக்க வச்சவர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். அதாவது அவர் தான் தேர்வு பண்ணி குடுத்து, இன்னைக்கு விஜய் நம்மளுக்கு அடையாளம் காட்டுனவரு. அப்படிப்பட்ட மனிதர நம்ம பின்னாடி வச்சிருந்தா மட்டும் தான், முன்னாடி தவறு நடக்குதா, நடக்காதாங்கிற அனுபவத்தால அவர் வந்து வழிநடத்த முடியும். தயவு செஞ்சு விஜய் அவர்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு ஆலோசனையாகத்தான் நாங்க சொல்றோம். தயவு செய்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை தன் தகப்பனாக மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். குருநாதராக பாருங்க. சரியாக வழிநடத்துவார்.